ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய மனதில் இப்பொழுது என்ன இருக்கிறது என்பதை அப்படியே சொல்வதற்காகத்தான் இன்று உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். நிச்சயமாக இந்த தாயானவள் சொல்லும் பொழுது என் குழந்தை நீயே ஆச்சரியப்படத்தான் போகின்றாய். எப்படி இந்த தாயானவளால் நம் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை ஒன்றுவிடாமல் சொல்ல முடிகிறது? இவள் நம் வாழ்க்கையில் இருக்கின்றாளா இல்லையா என்கின்ற சந்தேகம் இன்றோடு உனக்கு முடியப் போகிறது. என் தங்கமே, வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த தாயானவளிடம் தீர்வு இருக்கிறது என்று நீ எந்த அளவிற்கு நம்புகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கு வாழ்க்கை நிச்சயமாக எல்லாமே நல்லபடியாக நடக்கும். என் தங்கமே, தேடல் அதிகமாக நிறைந்த இந்த உலகத்திலேயே துரோகம் எப்பொழுதுமே பதுங்கி இருந்து கொண்டு உன்னை தாக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. பாசம் என்ற வேடத்தில் பல உறவுகள் உன்னை ஏமாற்றுகிறது. நிகழ்வது எதுவுமே நல்லது என்று நினைத்து உன்னுடைய உள்ளம் நம்பி ஏமாந்து கலங்கி நின்று கொண்டிருக்கிறது. காயம் கண்ட பிறகுதான் இது கலியுக காலம் அல்லவா என்பது உனக்கு புரிகிறது. என் தங்கமே, எந்த உறவுக்கு நீ நல்லது நினைக்கின்றாயோ அந்த உறவுதான் உனக்கு பின்னால் நின்று துரோகத்தை நினைக்கின்றது. இதுதானே யதார்த்தமான உண்மை. என் குழந்தையே, நீ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? ஆமா, நான் ஒதுங்கி இருப்பதால் சிலருக்கு சில இடங்களில் நன்மைகள் கிடைக்கிறது என்றால் நான் தள்ளி நிற்பதில் எந்த தவறும் இல்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. யார் எனக்கு உதவுகின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நான் மறந்தது கிடையாது. யார் என் மீது அன்பு வைத்து நேசிக்கின்றார்களோ அவர்களை ஒருபோதும் நான் வெறுத்தது கிடையாது. யார் என்னை நம்பி வந்தார்களோ அவர்களை ஒருபோதும் ஏமாற்ற வேண்டும் என்று கனவில் கூட நான் நினைத்தது கிடையாது. என்னை மதிப்பவர்களை நான் எப்பொழுதுமே தேடி போகத்தான் செய்கிறேன். என்னை அலட்சியம் செய்பவர்களை நான் ஒருபோதும் திரும்பி பார்த்தது கிடையாது என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னை நம்ப வைத்து வாழ்க்கையில் ஏமாற்றியவர்களின் செயலை நினைத்தெல்லாம் நீ வருந்தக்கூடாது. உன்னை ஏமாற்றியவர்களின் வருங்காலம் முழுவதும் வருந்தும் காலமாகத்தான் இருக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். உன்னை அவர்களினுடைய சுய தேவைக்கு பயன்படுத்தி கொண்டார்கள். அது எப்பொழுதுமே உனக்கு தெரியாமல் அவர்கள் பார்த்து கொண்டால் நல்லது. எப்பொழுது அது உனக்கு தெரிகின்றதோ அப்பொழுது நீயும் உன்னுடைய நினைவுகளுக்கு எனக்கு குப்பை தொட்டியும் குப்பையும் தான் என்று நினைத்து அவர்களை தூக்கி எறிந்து விடுவாய். உன் வாழ்க்கையில் இது போன்று உன்னை பயன்படுத்தியவர்களை எல்லாம் நீ குப்பை தொட்டியில் தூக்கி எறிந்து விட்டாய். அப்படி எறிந்ததுதான் உன்னுடைய மனதில் ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய தெளிவிற்கு ஒரு முக்கிய காரணம். மனிதன் எத்தனைதான் அழகாக மாறுவேடம் போட்டாலும் இந்த காலமும் சூழ்நிலையும் அவர்களின் இயல்பான குணத்தை காட்டி கொடுத்து விடுகிறது அல்லவா? என் தங்கமே, உனக்கு நினைத்த வாழ்க்கை கிடைக்கவில்லை என்று நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். என் தங்கமே, கிடைத்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு முதலில் பழகிக்கொள். கிடைத்ததை அனுபவித்தாலே உனக்கு சந்தோஷங்களும் சேர்ந்து வரும். எந்த நேரத்தில் என்னென்ன திருப்பங்கள் நடக்கும் என்பதை யாராலும் யோசிக்க முடியாது. மனிதனினுடைய மனம், மனிதனின் மனத்தை மட்டும் நம்மால் ஒரு நாளும் படித்துவிட முடியாது. என் தங்கமே, நிறம் மாறுகின்ற பச்சோந்திகளை விட அடிக்கடி மனதினை மாற்றிக்கொள்கின்ற மனிதர்களிடத்தில்தான் அதிக கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முறை காயத்தை கொடுத்தவர்களிடம் மீண்டும் ஒருபொழுதும் எந்தவிதமான பழக்கத்தையும் நீ வைத்து கொள்ளாதே. அவர்கள் திரிந்து விட்டதாக சொன்னாலும் எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பதை புரிந்து கொண்டு அந்த எல்லையிலேயே நீ நிற்க வேண்டும். என் தங்கமே, வாழ்க்கையில் உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? நீ பாசம் வைத்த அனைவரும் உன் மீது பாசம் வைத்திருப்பார்கள் என்று நினைத்து கற்பனை செய்து கொண்டிருப்பதுதான். இங்கு எல்லோருமே எல்லோரிடத்திலும் இருந்த நன்மைகளை பெற நினைக்கின்றார்கள். ஒரு நாளும் மற்றவர்களுக்கு தன்னிடத்தில் இருந்து எந்த ஒரு நன்மையையும் கொடுக்க நினைப்பது கிடையாது. என் தங்கமே, நேர்மையும் உண்மையும் ஒரு நாளும் அழியாத சொத்துக்கள்.
காலம் செல்ல செல்ல அதனினுடைய மகத்துவம் என்னவென்பது புரிந்துவிடும். அனுபவங்களை சேகரித்து வைத்தால் இனிவரும் நாட்களில் எச்சரிக்கையோடு செயல்படுவதற்கு அதுவே உதவும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் அதிக மதிப்பு இருப்பதாக என் பிள்ளை நீ புரிந்து வைத்திருக்கின்றாய். வேஷம் போடுபவர்களுக்கு இன்று வேண்டுமானால் நல்ல பெயர் கிடைக்கலாம். ஆனால் நாளை அவர்களின் பெயர் அழியும் பொழுது நிச்சயமாக அதற்கான வேதனையையும் சேர்த்து அவர்கள் அனுபவிப்பார்கள். என் தங்கமே, வாழ்க்கையில் உன்னை விட்டு போன உறவோடு மீண்டும் உறவை தொடர்வதற்கான வாய்ப்பு கிடைத்தால் நீ வேண்டாம் என்றுதான் முடிவெடுக்க வேண்டும். வார்த்தைகளில்தான் மாற்றம் இருக்குமே தவிர அவர்களின் மனதிற்குள் அதே அழுக்குதான் இருக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதில் சிறப்பாக நடிப்பவர்கள் மற்றவர்களால் கொண்டாடப்படுகின்றார்கள். நடிக்க தெரியாத உன்னை போன்றவர்களை ஒதுக்கி விடுகின்றார்கள். இவ்வளவுதான் இன்றைய உறவுகள். என் தங்கமே, அதற்காக நடித்துதான் இவர்களின் உறவை நீ தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒருபோதும் அவசியம் கிடையாது. உனக்கு தரப்படுகின்ற முக்கியத்துவம் குறையும் பொழுது முற்றிலும் நீயாகவே விலகிவிடுவதுதான் உனக்கான மரியாதை என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டாய். சொல்லித் தெரிவதை விட பட்டு தெரிவதுதானே அதிகம். பட்டு தெளிந்த குழந்தை, என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அதிகமான எண்ணங்கள் சுற்றி நடந்த துரோகங்களை பற்றியே இருக்கின்றது. வாழ்க்கையில் சிரிப்பது எப்படி என்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும். நீ சிரிக்க தெரிந்து மற்றவர்கள் முன்னிலையில் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அழுவது எப்படி என்பதை இந்த உலகம் உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும். என் தங்கமே, மன நிம்மதி வேண்டும் என்றால் சில நேரங்களில் குருடாகவும் பல நேரங்களில் செவிடாகவும் வாழ பழக வேண்டும். ஏனென்றால் உன் முன்னே நடக்கின்ற சில விஷயங்கள் உன்னுடைய மன நிம்மதியை கெடுக்கும்படியாக இருந்தால் அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ குருடாக இருந்துவிடு. தேவையற்ற பேச்சுக்களை கேட்கும் பொழுது என் குழந்தையே, அந்த இடத்தில் நீ செவிடாக இருந்துவிடு. சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் உன்னை நம்பி வந்தவரை மட்டும் ஒரு நாளும் ஏமாற்றிவிடக் கூடாது. நீ அப்படி செய்கின்ற குழந்தை இல்லை என்றாலும் இதை எந்நாளும் உன்னுடைய மனதிற்குள் நீ நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ இப்பொழுது என்ன நினைக்கின்றாய் தெரியுமா? அம்மா, நீ சொல்வது எல்லாம் சரி. நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாமே எனக்கு இனிமையாக இருக்கின்றது. உன்னுடைய வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கையை பற்றி நீ தெளிவாக தான் சொல்கின்றாய். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வாழ்க்கை கடினமானது கிடையாது. வாழ்வதும் கடினமானது கிடையாது. என்னை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் எனக்கு மிகவும் கடினமான விஷயமாக இருக்கிறது என்று நீ சொல்வது 100க்கு 100 உண்மை. நிச்சயமாக இந்த நேரத்தில்தான் நீ இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை உண்மையாகவே யார் புரிந்து கொண்டார்களோ அவர்களிடத்தில் மட்டும்தான் நீ உன்னுடைய தேவைகளை பற்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு மட்டும்தான் உன்னுடைய முக்கியத்துவம் என்னவென்பது புரியும். உன்னுடைய வார்த்தைகளை யார் மதிக்கின்றார்களோ அவர்களிடத்தில் மட்டுமே நீ கண்ட கனவு, உன்னுடைய எதிர்கால கனவுகளை பற்றி நீ சொல்ல வேண்டும். உன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவர்களிடம் மட்டுமே எதையும் மறைக்காமல் சொல்ல வேண்டும். நீ எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பற்றி சொல்வதனால்தான் இந்த அவமானங்கள் உன் வாழ்க்கையில் கிடைக்கின்றது. இவர்களை நீ சமாளிக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, மனிதன் எப்படி வேண்டுமானாலும் எந்த சூழ்நிலையில் வேண்டுமானாலும் தன்னுடைய குணத்தை மாற்றிக் கொள்கின்றார்கள். ஆனால் என்னுடைய பிள்ளை, நீ உன்னுடைய மனதினை மாற்றிக்கொள்ளாமல், உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றிக்கொள்ளாமல் எந்நாளும் நேர்மையாக இருந்து நேர்மையான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைத்து நீ செல்கின்ற பாதையில் உனக்கு வருகின்ற தடைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து சென்று கொண்டே இரு. உன்னுடைய கரம் பிடித்து இந்த தாயானவள் உன்னை வழிநடத்தி கொண்டிருப்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையை இந்த தாயானவள் அழகாக மாற்றி கொடுப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த தாயானவளின் உடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும்.
என் தங்கமே, அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி. சிம்ம வாகினியே போற்றி போற்றி.